Hey hello guys, welcome back to இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது இதுதான். நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் ராஜா கிரியேட்டர்ஸ் வந்து நமக்கு வாங்கி தந்துருக்காங்க. அதுல ஒரு ப்ராடக்ட்டா இது வாங்க அன்பாக்ஸ் பண்றோம். நீ பண்ணு. வாவ், நல்லா இருக்குல்ல. ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் திருப்பி அன்பாக்ஸ் பண்ண அந்த அமேசானை நம்ப முடியாது நம்ம. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி? நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாங்கினதுக்கப்புறம் என்னமோ சர்ப்ரைஸ்ன்னு நாங்க என்னமோ சொன்னாங்க. பட் இது செல்ஃபி ஸ்டிக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா? பண்ணலாம். ஓ பண்ணமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3-in-1 ப்ராடக்ட்டு. இது செல்ஃபி ஸ்டிக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிக்க ஒரு ட்ரைபேட் பாருங்க, மாட்டி இது ஒரு ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணலாம். கோப்ரோ கூட மவுண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் ரெடி ஆயிடும். இங்கே பாருங்க, ரெமோட் ஒன்று தந்துருக்காங்க. ரெமோட்டு சரி, இந்த பாருங்க பெட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300. உங்களுக்கு இதோட சேர்த்து 350 வரும். சரி வாங்க அப்டேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிட் பண்ணிட்டோம். இது ஏன் முதல்ல நம்ம முக்கியமாக வாங்கணும்னா, நம்ம வீடியோவில் போன மட்டும் ஷேக் ஆகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. இந்த ஷேக்கிங்கை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ப்ராடக்டே வாங்கியிருக்கோம். இதுக்கடுத்த வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக வரும். பேசுங்க ப்ரோ. ஏதாவது காய்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னே தெரில. கூப்பிட்டு வச்சு என்னமோ சர்ப்ரைஸ் பண்ணுறன்ற போல பயங்கரமாக பங்கம் பண்ணி விட்டாங்க. எனக்கு என்னென்ன இதை பற்றி தெரியல. செல்ஃபி ஸ்டிக் எப்படி சொல்கிறாங்க, பட் ஆனால் மவுண்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எக்கச்சக்கமாக. இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிற, அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தரமான ஒரு பொருளாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது வீடியோ எடுக்கணும், அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லாமல். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு ரெமோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தனியாக ஃபிக்ஸடாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி தனியாக எடுத்து பார்த்தீங்களா, இது ப்ளூடூத் இப்படி வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோலோவாக பண்ணுறப்ப இது நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃபி ஸ்டிக்காக வச்சு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப நம்ம அங்கே போய் கிளிக் பண்ண முடியாது. அதனால் இப்படி வச்சு இப்படி ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா கிரியேட்டர்ஸ் நமக்காக அனுப்பிச்சு வச்சது. இதையே அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சத்தியமாக எனக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. ராஜா கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் தெரியும். நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது ஓ சூப்பராக இருக்கு ப்ரோ. Realme Buds Feel the Bass. Guys பார்த்தீங்கன்னா Realme Buds 2 ரியல்மியோட ஒரிஜினல் ப்ராடக்ட். சூப்பராக இருக்கு. பட் இது வயர்டு தான். வாங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ரியல்மியோட ஒரிஜினல். எல்லாத்துலேயும் ரியல்மின்னு போட்டிருக்கீங்க. கேமரா பாருங்க, ரியல்மின்னு போட்டிருக்கு. வாவ், மாற்றடு முதல் கொண்டு கொடுத்துருக்காங்கய்யா. சூப்பராக இருக்கு. இதை டெஸ்ட் பண்ண போகிறேன் நான் கிடையாது. இந்த ஒரு கேஸ் பண்ணிட்டோம். மேக்னெட் இருக்கா பாருங்க. ஆமாம் மேக்னெட். வாவ், சரி வாங்க கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை 3 விதமாக பாட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 8D சாங். வெயிட் பண்ணு. வாய்ஸ் நல்லாவே இருக்கு. ஓ டிஃபரெண்டாக இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த கிளியர்னஸ் கேட்குது. குவாலிட்டி ரேர் ப்ரோ. உண்மையாக சொல்கிற குவாலிட்டி தரமாக இருக்கு. இந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஒர்த்தான ப்ராடக்ட். சரி வாங்க செகண்ட். காய்ஸ் நல்லாவே கேட்குது காய்ஸ் சவுண்டு. நான் பேசுகிறது ஏதோ லைட்டாக தான் காய்ஸ் கேட்குது. அதுவும் கேட்கல. அடுத்து நம்ம கிடச்சிருக்கிறது வந்து இந்த போட்டு ஓப்பன் போட் அட்வென்ச்சர் பேஸ் பண்ணிச்சோம். திரும்ப போட்டு ஜிப்பர் பேக் திரும்ப உள்ளே இருக்குது.
போட் போட். சரி வாங்க இதையும் 3 டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சின்ன போட்டு பாருங்க தெரியுதா போட். வாங்க 3 டெஸ்ட் பண்ணிப்போம். படகு பயங்கரமா இருக்கு. படகு என்னோட வேலையை காட்ட போது நினைக்கிறேன். வாங்க என்னன்னு பார்த்துக்கலாம். படகுன்ற ஒன்றும் இல்லை, போட். ஃபர்ஸ்ட் நம்ம ஏடி போடுவோம். காய்ஸ் வேற மாதிரி இருக்கு. நல்ல குவாலிட்டி, தரமான குவாலிட்டி ப்ரோ. கொஞ்சம் ஃபுல் சவுண்ட் வைக்க. ஃபுல் சவுண்டு ஃபுல் சவுண்டு நல்லாவே கேட்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் காய்ஸ் ஃபுல் சவுண்ட் வச்சாலும் அந்த இறையிற பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நல்ல குவாலிட்டியாகவே நல்லாவே கேட்குது. இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான், நீங்கள் நம்பி வாங்கலாம். வேலையை காட்டிடுச்சு. பேஸ் கேட்கலாம். பேஸும் நல்லாவே கேட்குது காய்ஸ். போட்டுனா போட்டு தான் காய்ஸ். இது ஒரு தனி பிராண்டுன்னு நீங்கள் சொல்லலாம். போட் அதாவது படகு நல்லாவே கேட்குது காய்ஸ். காய்ஸ் அந்த இறையிற பிரச்சனையே இல்லை, சுத்தமாக இல்லை. என்னமோ லைட்டாக அந்த ஹெட் பேண்டு போட்டு கேட்குற மாதிரி இருக்கு காய்ஸ். பட் அது வயரோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா சார்ஜிங் கேபிள். இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கேபிள் ரொம்ப நாரி போய் கிடக்கும். அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை தான் நம்ம 1 வருஷமா 2-3 வருஷமா யூஸ் பண்ணுறோம். 2-3 வருஷமா. இது யாரு கேட்டுச்சோ இல்லையோ ராஜா கிரியேட்டர்ஸ்க்கு கேட்டுருச்சு. அதனால தான் நமக்காக ஒரு சார்ஜிங் கேபிள் அனுப்பி வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணுறோம். நல்லா இருக்கு குவாலிட்டி. நல்லா இருக்குல்ல. ஹைட் டெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட யூஸ்க்காக எக்ஸ்ட்ராவே இருக்கு கைஸ். ஓல்டு வேற காலத்துல எக்ஸ்ட்ராவே இருக்கு கொஞ்சம். ஓகே இது நம்ம பர்சனல் யூஸ்க்காக வாங்கி வச்சிருக்காங்க. பிரச்சனை இல்லை. சரி வாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்டி கார்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங்காக யூஸ் பண்ணுறது. போன வட்டம் நம்ம எடிட் பண்ணுறப்பே நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறப்போம். அதை நம்ம சொன்ன க்ரியேட்டர்ஸில். அதனால் அவங்க வந்து இந்த எஸ்டி கார்டு வாங்கி தந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 95 MBPS வந்து ரீடிங்கும் 15 MBPS ரைடிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன், கேமரா, ஆக்ஷன் கேம், ட்ரோன் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாம். இருக்கு 400 rupees போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மைக்ரோ மேக்ஸோட இருக்கு. ஓகே காய்ஸ் இதான் எஸ்டி கார்டு. ஓப்பன் பண்ணிடலாம். வாங்கி மாட்டி செய்யணும்னா நம்ம கம்பெனிக்கு வாங்க, நம்மளே மாட்டி தரோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் மாட்டி தெரியும். காய்ஸ் பார்த்து வெட்டணும். கைஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த காட்டிடுச்சு 8.4 GB. நம்ம 8 GB தான் போட்டோம். 0.4 MB நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை.